மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கனி பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ கனி இந்த மாதிரிக்கு இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வள்ளி இந்த விஷயத்த மாறன் கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. இதை கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கடலை மிட்டாய் சாப்பிட்டனால தான் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு வீரா நினச்சிட்டு இருக்கிறா. அது யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல. கனிக்கு ஃப்ரெண்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தா. அது எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வீரா ரொம்பவே மும்முரமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறா. அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவங்க சொல்கிறத பார்த்தாக்கி நான் தானே பாப்பாவுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தேன், அது எந்த பாப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை கேட்கவும், அப்போ வள்ளியும் ஃபோட்டோவை காட்டுறாங்க. பார்த்ததுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா கனி பாப்பா தான் தன்னுடைய அண்ணன் பொண்ணுங்கிற விஷயம் தெரியாமல் நம்ம மாறன் அவங்கள பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ தான் ராகவோட பொண்ணான்னு சொல்லி கேட்கும்போது, ஏண்டா என்னாச்சு அப்படிங்கும்போது, நான் தான் அவளுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ தான் கனியோட ஃப்ரெண்டா, ரவுடி ஃப்ரெண்டுங்கிறது ஒன்னதான் அவள் சொல்வாள் அப்படிங்கும்போது, ஆமாத்த அப்படிங்கவும், ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, சந்தோஷப்படுறதுக்கா இல்லைன்னா இதை கேட்டு துக்கப்படுறதுக்கான்னு தெரியல. வீரா அவளுடைய ஃப்ரெண்டு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்த அந்த ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி மும்முரமாக கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறா. அது நீ தானே தெரிஞ்சாக்கி இப்போ அடுத்ததான் பிரச்சனை ஆரம்பிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அண்ணன் பொண்ணுன்னு தெரியாமையே அவள் கூட நீ இவ்வளோ பாசமாக இருந்திருக்கிற, அவளும் உண்மையில எவ்வளோ பாசமாக இருக்கிறா தெரியுமா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ மாறன் சொல்கிறாங்க, இல்லை அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் அந்த கடையில இருந்து தான் வாங்கி கொடுத்தேன், அதனால நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ உடனே மாறன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கனி வேற ஏதாவது சாப்பிட்டாலான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மாறா நான் அவளுக்கு பால் கொண்டு கொடுத்தேன், ஆனா அது நீயே கொண்டு கொடுத்தியா, அவ குடிச்சாலான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவ குடிக்கல, ஏன்னா அவ டியூஷன் படிச்சுட்டு இருந்தனால மாஸ்டர் அந்த பாலை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் அவளுக்கு கொடுத்துருதுன்னு சொன்னாரு, நானும் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல தான் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு வள்ளி சொல்லவும், இதை கேட்டதுமே மாறனுக்கு அந்த மாஸ்டர் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ உடனே மாறன் சொல்கிறாங்க, அவர் நாளைக்கு வந்தாக்கி கண்டிப்பாக நீ என்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கும்போது, என்னடா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை நான் சொல்கிறோம்லா கேள் அப்படிங்கும்போது, உடனே வள்ளி சரி அப்படிங்கிறாங்க. ஆனால் அவளுக்கு வீராவுக்கு நீ தான் கனியோட ரவுடி ஃப்ரெண்டுங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை பார்த்துக்கிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போத்து அப்படின்னு சொல்லவும், உடனே வள்ளியும் சோகத்தோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா மாறன் நினைக்கிறாங்க, என்னது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க என்னன்னா கார்த்தியும் பிருந்தாவும் பிரியற மாதிரி இருக்கிறாங்க, பிரியறதுக்காக முடிவெடுத்து இங்க வந்திருக்கிறாங்க. இப்போ என்னன்னா கனிக்கு வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. ஆக மொத்தத்துல இந்த குடும்பத்தை ஏதோ பண்றதுக்காக யாரோ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கனிக்கு டியூஷன் சொல்லி கொடுத்த அந்த மாஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அவர் தான் ஏதோ பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நினைக்கவும், அடுத்ததான் கார்த்தியை பாக்குறாங்க. அப்ப கார்த்திகிட்ட அவங்க மாறன் பேசுறதுக்காக வரவும், அப்ப கார்த்தி சொல்றாங்க, நீ எதுக்காக என்கிட்ட பேசுறதுக்கு வர, உன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் வெளியூருக்கு நான் போகினேன், இப்போ எதுக்காக என்கிட்ட பேசுறதுக்கு வர, உங்ககிட்ட பேசுறது கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஒன்னால தானே இன்னைக்கு இந்த குடும்பமே இப்படி நிற்கதியா நின்றுட்டு இருக்குது. இன்னைக்கு பாரு கனி அப்பா இருந்து இல்லாம இருக்கிறா, அம்மா இல்லாமையே போயிட்டாங்க, அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, ராகவனை இந்த மாதிரிக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணி அவர் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டார, அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, ஒன்னால தானே இன்னைக்கு இந்த மாதிரிக்கு இந்த குடும்பமே ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது, அதனால உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ சூர்யா வராங்க. என்ன மாறா என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, இங்கே பாரு நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கல, நான் கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி சொல்றாங்க, எனக்கே உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அப்புறமா என்ன கார்த்திகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா சூர்யா நீ எப்படி இருக்கிற, உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், உண்மையில சொல்ல போனாக்கி நாங்கள் எல்லாரும் இல்லாத நேரத்தில் நீ தான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு, அதே மாதிரிக்கு பிசினஸையும் நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற, உண்மையிலேயே உனக்கு நாங்கள் நன்றி சொல்றதுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கார்த்தி சூர்யாவை ரொம்ப பெருமையாக பேசவும், உடனே சூர்யா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன கத்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, இது என்னுடைய வீடு, அப்படி இருக்கும்போது நான் கவனிக்காம வேற யார் கவனிக்க போறா அப்படிங்கவும், இப்போ மாறனுக்கு அப்படியே சூர்யா மேல கோவமா வந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் அது வெளிக்காட்டாம இருக்கவும், அப்போ மாறன் கார்த்திகிட்ட சொல்றாங்க, அங்க பாரு கார்த்தி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது, ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது, வா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோன்னு சூர்யாவை அழைச்சிட்டு போறாங்க. அடுத்தது மாறன் நினைக்கிறாங்க, என்னது கார்த்தி நம்ம கிட்ட மோங்குறது கூட பேச மாட்டேங்கிறான், சரி பிருந்தா கிட்டே
எப்படியாவது பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறன் பார்த்தோம்னா அவங்க பிருந்தா கிட்ட பேசுறதுக்காக வரவும் பிருந்தா பார்த்தோம்னா மாறனை இன்னும் திட்டி விட்டுருந்தாங்க. நீங்க எதுக்காக என்கிட்ட பேசுறதுக்காக வாரீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு கனியோட நிலைமையை பாத்தீங்களா? அவளுடைய நிலைமைக்கு நீங்க தானே காரணம். எங்க அக்கா இல்லாம பண்ணிட்டீங்க. வீரா அக்காவோட வாழ்க்கையும் நாசமா போச்சுது. ராகவ மாமாவை பாருங்க, அவருடைய வாழ்க்கையை இல்லாம ஆக்கிட்டீங்க. இப்படி எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டீங்களே. ராமச்சந்திர மாமா அந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறாரு. இப்படி இந்த குடும்பமே இப்போ இந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் தானே காரணம். ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிருங்க, உங்கள் முகத்திலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கோவத்தோடு போகவும் இப்போ மாற நினைக்கிறாங்க. என்னது கார்த்தி பிருந்தாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க ரெண்டு வரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசினாக்கி அவங்க என்னென்னா என் மேலே இந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. இப்போ இந்த விஷயத்தை பற்றி நான் அத்தைக்கிட்ட சொன்னோம்னா ஏற்கனவே அத்தை இவ்வளோ பிரச்சனையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கார்த்தி பிருந்தா விஷயத்த சொன்னோம்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. ஆனால் இப்போ இந்த குடும்பம் ஆளாளுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சி இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தாகணும். இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு மாறன் நினச்சிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ வீரா கனிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. கனி, அந்த கடலை மிட்டாய் உன் ஃப்ரெண்டு தானே வாங்கி கொடுத்தான்னு சொன்னேன். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி எனக்கு காட்டி குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கனிகிட்ட கேட்கவும் இதை கேட்டதுமே வள்ளி வந்துருந்தாங்க. ஐயோ, வீரா மாறனை பற்றி தானே கேட்டுட்டு இருக்கிறா. இப்போ கறி மாறனை காட்டி கொடுத்துட்டாக்கி அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகிருமே. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வீரா உனக்கு ஃபோன் வந்திருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இல்லை வள்ளியம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கும்போது ஏதோ முக்கியமான ஃபோன் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வீராவும் அங்கேருந்து போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வள்ளி கனிக்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு கனி, அந்த கடலை மிட்டாயை சாப்பிட்டது அதனால தான் இந்த மாதிரிக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு வீரா நினச்சிட்டு இருக்கிறா. நீ மட்டும் உன்னுடைய ரவுடி ஃப்ரெண்டை சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறவு அந்த ரவுடி ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னை பேசவே வீரா விட மாட்டா. அதனால உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதனால உன்னுடைய ரவுடி ஃப்ரெண்டை நீ வீரா கிட்ட காட்டி கொடுத்துறாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கனி ஆமா வள்ளியம்மா, கண்டிப்பா என் ரவுடி ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன், அதனால நீ சொன்னது கரெக்டு தான், நான் வீரா கிட்ட நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வள்ளி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே கனியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் எல்லா உண்மையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க களத்துல இறங்குறாங்க. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்துதான் கண்டுபிடிக்க போறாங்க. அடுத்து என்ன நடக்க போறோம்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.